இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காலங்களை கடந்து நிற்கிற ஜெபம் எது என்று கேட்டால் எல்லோராலும் பல சமயங்களிலே மறக்கப்பட்ட ஜெபமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி மறக்கப்பட்ட ஜெபமாக, காலங்களை கடந்து நிற்கிற ஜெபமாக இருக்கிறது இன்றைய திருப்பாடலாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கிற பொழுது, நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் எங்கும் எல்லோராலும் ஜெபிக்கப்பட வேண்டிய அல்லது ஜெபிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மன்றாட்டு இது என்பதை இந்த திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறார். ஆனால் இது காலங்களை கடந்து நின்று கொண்டிருக்கிறது. இதை நாம் ஜெபிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த திருப்பாடலின் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். எனவே தான் இது காலை ஜெபமாக அல்லது இது விழிப்பு ஜெபங்களில் ஒன்றாக அழைக்கப்படுகிறது. எனவே தான் அதிகாலையிலே இதை ஜெபிக்கிறோம். அதிகாலையிலே இறையாட்சி வர வேண்டும், அந்த இறையாட்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எழுப்பப்படுகிற ஜெபத்தினுடைய ஒரு பகுதி அல்லது ஒரு மன்றாட்டினுடைய ஒரு பகுதி என்று கூட சொல்லலாம். ஆகவே தான் இது காலங்களை கடந்து நிற்கின்ற ஜெபமாக இன்றளவுக்கும் நிலைத்திருக்கிறது. ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அதற்கு எடுத்துக்காட்டாக 3 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, கடவுளே, அரசரே என்று சொல்லி இந்த 3 வார்த்தைகள் 6 முறை இந்த திருப்பாடலிலே உச்சரிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது கடவுளோடு உள்ள ஒரு நெருங்கிய உறவை சொல்லுகிறது. அப்படி பார்த்தால் உடன்படிக்கையின் பிறந்த ஒரு உறவு, உடன்படிக்கையால் பிறந்த ஒரு உறவு என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே தான் அந்த உடன்படிக்கைக்கு, அந்த உறவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே தான் காலங்களை கடந்த ஜெபமாக இது இருக்கிறது. அப்படி சொல்லி பார்க்கிற பொழுது இது எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் எதிராக செயல்படுகிற யாவரையும் ஒரே ஒரு 3 வார்த்தைகளில் மீண்டுமாக பிரித்து சொல்லிவிடுகிறார்கள். என்று சொன்னால், ஆணவம் மிக்கவர், தீங்கிழைப்போர், பொய் பேசுவோர். இந்த 3 வார்த்தைகளை சொல்லி யாரெல்லாம் கடவுளுக்கும் இறை அரசுக்கும் எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் எதிராக இருக்கிற ஒன்றாக இது சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கடவுளோடு இருக்கிறவர்களுக்கு இவர்கள் எதிராக இருக்கிறார்கள். யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர்களை இந்த 3 நிலையிலே ஏதாவது ஒரு நிலையிலே நாம் கொண்டு வந்து விடலாம். எனவே தான் எதிராக செயல்படுகிறவர்களுக்கு எதிராக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. யாரெல்லாம் நமக்கு எதிரிகளோ அவர்களை எல்லாம் நாம் நினைக்கிறோம். காரணம், அவர்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக. அநீதியையும் அநீதியையும் மாற்ற வேண்டும், இறைவனின் நீதியை வழங்க வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்படுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. அநீதர் என்று சொல்லி பார்க்கிற பொழுது யாரெல்லாம் நீதிக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, நீதியை தடை செய்கிறார்களோ, அல்லது நீதி மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது, நல்லது வெளிவரக்கூடாது, இதை மாயைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களை அநீதர் என்று சொல்லுகிறார். எனவேதான் திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக கடவுளை உணர்ந்து இறை அடியாருக்கு என்ன செய்ய வேண்டும், இறை அடியார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்படி என்று பார்க்கிற பொழுது அநீதியை வெளிப்படுத்தக்கூடாது. ஆகவே கிறிஸ்தவர்கள் நீதிக்கு புறம்பாக செயல்படாமல் அநீதியை எதிர்த்து நீதியோடு வலுவாமல் வாழ வேண்டும் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இறைவன் வழங்குகின்ற நீதி எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. எனவே இந்த உடன்படிக்கையில் பிறந்த உறவு என்று சொல்லி பார்க்கிற பொழுது இறைவனுக்கும் இறை அடியாருக்கும், இறைவனுக்கும் இறை மக்களுக்கும், இறைவனுக்கும் நம்பிக்கையாளருக்கும் உள்ள உறவாக இருக்கிறது. எனவே கடவுள் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். நான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உன் கடவுளாயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கையை மீறாத கடவுளை நாம் நம்பி இருக்கிறோம். எனவேதான் நம்பிக்கையுள்ள ஒரு அடியாரினுடைய காலை ஜெபமாக இருக்கிறது. அப்படி அவர் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே என்று அழைக்கிறார்.
நம்மை அவர் படைத்தவராக இருக்கிறார். கடவுளே என்று சொல்லி அவர் அழைக்கிறார். கடவுள் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அரசரே என்று சொல்கிற பொழுது நம்மை முன்னின்று வழி நடத்துவராக இருக்கிறார். எனவே ஒரு நாளைக்கு 6 முறை இந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கிற பொழுது அந்த கடவுளுடைய படைப்புகளாக நாம் இருக்கிறோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கடவுள் நம்மை முன்னின்று வழி நடத்துகிறார் என்பது இது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. எனவே தான் நொறுங்கிய இதயங்களை கடவுள் முன்வந்து அவர்களோடு பிரசனமாய்ந்து ஆசீர்வதித்து அந்த நொறுங்கிய இதயங்களை ஒன்றாக்குகிறார். அதற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் எல்லோராலும் சொல்லக்கூடிய ஜெபத்தை நாம் முடிந்த அளவிற்கு மனப்பாடமாக ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கிற ஜெபமாக மாற்ற வேண்டும். என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண வார்த்தைகளாக அல்ல, காலங்களை கடந்து நிற்கிற ஜெபமாக இருக்கிறது. நாம் இந்த காலத்தை கடந்து கடவுளோடு சென்று இணைகின்ற அந்த நேரம் வரைக்கும் உச்சரிக்கிற ஜெபமாக இது இருக்க வேண்டும். எனவே தான் இந்த விழிப்பு ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்ல முயற்சியுங்கள். விழித்திருக்கிற ஆண்டவர் எந்நாளும் உங்களோடு பிரசன்னமாயிருந்து உங்களை விழிப்பாக இருக்க செய்து தீமைகளை அகற்றி வருகிற பொல்லாப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்கிற ஆற்றலை கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த காலை வேளையிலே உம்முடைய இறையாட்சி எங்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த இறையாட்சி முழுமையாக எங்களுக்கு கிடைக்கவும் அந்த இறையாட்சியின் மைந்தர்களாக நாங்கள் வாழ்கிற ஆற்றலையும் எங்களுக்கு பொழிந்தருள்வீராக. நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய ஜெபங்களை மேலெடுக்கிற பொழுது அந்த ஜெபமானது தூப நறுமணம் போன்று உம்மை நோக்கி வருவதாக. சிறப்பாக நீர் எப்படியாக அதிகாலையிலே எழுந்து ஜெபித்தீரோ அதே போன்று நாங்களும் விடியற்காலை கற்களிலே எழுந்து ஜெபிக்கிற ஆற்றலையும் எந்நாளும் உங்களோடு பிரசன்னமாயிருந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து அந்த பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக வாழ்கின்ற ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து ஆஸ்வதிப்பீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.